நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தி ப்ரொபஷனரி என்ஜினியர் E2 கிரேட் வந்து 200 வேக்கன்ட் ஃபார் இதுக்கு என்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் 2 வந்து 150 வேகன்சி, 150 வேகன்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 350 வேகன்சி டோட்டலாக. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30/1/2025 சொல்கிறாங்க அப்ளை பண்ணுறது. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு 200 போஸ்ட்டும், மெக்கானிக்கலுக்கு 150 வேக்கன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவல் சிட்டிஸ் வந்து 13 லட்சம் சொல்லியிருக்காங்க. 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகே, 40,000 to 1,40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 200 போஸ்ட்டு, பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் மெக்கானிக்கலுக்கு 150 வேஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பேட்டர்ன் வந்து ஜென்ரல் 143, இடபிள்யூஎஸ் 33, ஓபிசி 94, எஸ்சி 52, எஸ்டி 26, மொத்தம் 350 போஸ்ட். எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி தான், ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸு. வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற நார்ம்ஸ், அதே சேம் நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா candidates who meet the qualifying criteria whose online application have been accepted will be provisionally shortlisted the computer based test. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. ஓகேவா, ப்ளீஸ் நோட் தட் கால் லெட்டர்ஸ் வில் நாட் பி சென்ட் த்ரூ இமெயில் ஆர் த்ரூ கன்வென்ஷன் மெயில். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் applicants accepted through the process submission of online application. The eligible to attend the computer based test center. The call letters will be uploaded in the BEL website. வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா BEL வெப்சைட்டில் தான் இருக்கும், எந்த ஒரு மெயில் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 120 minutes, 125 கொஷின்ஸ். ஸோ 100 டெக்னிக்கல் கொஸ்டின், 125 ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். என்ன ஹவு டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா தி பிஎல்ஸ் நாட் பி ரெஸ்பான்சிபிள் வித் கேண்டிடேட்ஸ் நாட் ஏபிள் டு சப்மிட் their application அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் மினிட் ரஷ். ஓகேவா, ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ் முதலே அப்ளை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் தான் மிஸ்டேக்னா அதுக்கு வந்து கம்பெனி சைடு எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனுவல் அப்ளிகேஷன் லாஸ்ட் ஓப்பனிங் டேட் வந்து 10/1, லாஸ்ட் டேட் வந்து 31/1/2025 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எங்கெங்கே டெஸ்ட் சென்டர் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க, எல்லா இடமும் இருக்கும். தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா செஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது தமிழ்நாடு. ஓகேவா, மொத்தம் 7 சென்டர் கொடுத்துருவாங்க. ஓகேவா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஸோ அது மாதிரி 7 சென்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். சரியா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 75 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எதாவது டவுட் இருந்தால் வெப்சைட்டில் கொடுங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் கொடுத்து கிளிக் ஆர் டு அப்ளைன்றது பார்த்தீங்களாங்க. ஓகேவா, கிளிக் ஆர் டு அப்ளை. ஸோ அது மாதிரி வேரியஸ் நிறையா போஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் சென்ட்ரல் ரிசர்ச் லெபார்ட்டரி ஃபார் போஸ்ட் அப்படி சிக்னலிங் ரயில்வே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, லாஸ்ட் டேட் அப்ளை வந்து 5/2 வரைக்கும் இருக்குது. 31/1, 29/1 வரைக்கும் தான் ரிக்ரூட் பண்ண போஸ்ட்டாக ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்ஆருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஏதாவது வேணால் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.